ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, புதிய நாள் புதிய நம்பிக்கை தின தியானத்தின் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? நாகும் தீர்க்கதரிசன புஸ்தகம் 1 அதிகாரம் 13வது வசனத்தை கூட வாசிக்க கேட்போம். இப்பொழுதும் நான் உன்மேல் இருக்கிற அவன் நுகத்தை முறித்து உன் கட்டுகளை அறுப்பேன். ஆமென். நாம எவ்வளவு அழகான ஒரு தீர்க்கதரிசன வார்த்தையை நாகும் தீர்க்கதரிசி மூலமாய் பரிசுத்த ஆவியை நமக்கு சொல்லுகிறார். இப்பொழுதும் நான் உன்மேல் இருக்கிற நுகத்தை முறித்து உன் கட்டுகளை அறுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தெய்வ பிள்ளைகளை, ஆண்டவர் திட்டமாக இங்கே சொல்லுகிறார், நுகத்தை முறித்து. இந்த நுகம் எதுக்கு வைக்கப்படும்? 2 மாடுகளை பார்த்தீங்கன்னா பயங்கரமான சுமைகள் இருக்கும். அந்த சுமைகளை ஈக்குவலாக அவர்கள் பகிர்ந்து கொள்ளும்படிக்கு ஒரு பெரிய கட்டையை, அந்த மர துண்டை அந்த கழுத்திற்கு மேலே வைத்து அந்த முழு பலமும் அந்த கழுத்துகளில் அதை தாங்கி கொள்ளும்படிக்கு அதை ஒரு நுகமாய் பாரமாய் சுமந்து கொள்ளும்படிக்கு அது வைக்கப்படுகிற பார்க்கிறோம். அப்போ நுகம் என்பது ஒரு சுமை. அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, எப்படிப்பட்ட நுகத்தை நீங்கள் சுமந்து கொண்டு இருக்கிறீங்க? ஒருவேளை பலவிதமான நுகங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம். பலவிதமான நுகங்களை நீங்கள் சுமந்து கொண்டிருக்கீங்களா? ஒரு பெரிய பாரத்தை சுமந்து கொண்டிருக்கீங்களா? ஒருவேளை நீங்கள் நிமிரக்கூடாதபடி உங்கள் கழுத்தின் மேலே இப்படிப்பட்ட நுகங்கள், பாவம், சாபம், அக்கிரமம், தெய்வ பிள்ளைய வியாதி, பலவீனம், அவமானம், இப்படி பலவிதமான நுகங்களை உங்களை அழுத்தி காயப்படுத்தி உங்களை ஒரு காய்த்தது போல உங்கள் வேதனைப்படுத்தியிருக்கா? பயப்படாதீங்க. ஆண்டவர் சொல்றாரு, உன் கழுத்து மேல இருக்கிற நுகத்தை நான் அறுக்க போறேன். அல்லேலூயா. ஆமென். சோர்ந்து போகாதீங்க தேவ பிள்ளைகளே. அவர் நுகங்களை முறிக்கிற கர்த்தர், கட்டுகளை அவிழ்க்கிற கர்த்தர் அல்லவா? எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 30 அதிகாரம் 8வது வசனம் கூட வாசிக்கும் போது இப்படியா சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்க கேட்போம். அந்நாளில் நான் அவன் நுகத்தை உன் கழுத்தின் மேல் இராதபடிக்கு உடைத்து உன் கட்டுகளை அறுப்பேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அந்நியர் இனி அவனை அடிமை கொள்வதில்லை. அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, அந்நாளில உன் கழுத்தின் மேல் இருக்கிற நுகத்தை நான் உடைத்து உன் கட்டுகளை அவிழ்ப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அது மாத்திரமே இல்லாம அந்நியர் இனி அவனை அடிமைப்படுத்துவதில்லையா? ஒருவேளை என்னென்ன காரியங்கள் நுகம் போல உங்க கழுத்து மேல வைக்கப்பட்டிருக்கிறதோ, கர்த்தர் இதெல்லாம் உடைத்து என்ன செய்ய போறேன்னா உங்களை விடுதலையாக்க போகிறார். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளை, சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவர் நிச்சயமாக அற்புதம் செய்வார். எப்படிப்பட்ட பாரத்தை நீங்கள் சுமந்து கொண்டிருக்கீங்க தெரியல, நுகங்களை சுமந்து கொண்டிருக்கீங்க தெரியல. இன்னைக்கு ஆண்டோட வார்த்தை நமக்கு வருகிறது, உன் நுகத்தை நான் அறுப்பேன், அது மாத்திரமல்ல கட்டுகளை அவிழ்ப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். சங்கீதத்தின் புஸ்தகம் 18ஆம் சங்கீதம் 4வது வசனம் கூட வாசிக்கும் போது இப்படியா சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்க கேட்போம். மரண கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது, துர்ச்சன பிரவாகம் என்னை பயப்படுத்தினது. தேவப்பிள்ளையில இங்க சங்கீதக்காரன் சொல்றார், மரண கட்டுகள் என்னை சுற்றி கொண்டதா. ஒருவேளை மரண பயத்தோடு இருக்கீங்களா? மரணம் ஒரு கட்டு போல உன்னை கட்டி வைத்திருக்கா? பாவம் கயிறு போல உன்னை கட்டி வைத்திருக்கா? தேவப்பிள்ளை, எப்படிப்பட்ட கட்டுகளை இருந்தாலும் இன்னைக்கு கர்த்தர் அறுக்க போகிறார். இன்னைக்கு கர்த்தர் உங்க கழுத்து மேல நுகத்தை முறித்து உங்களை கட்டி வைத்திருக்கிற எல்லா விதமான கட்டுகளை அவிழ்த்து உங்களை விடுதலையாக்கி இனி நீங்கள் அடிமைகள் ஆறாதபடிக்கு உங்களை சுதந்திரவாளியாய், ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய், மகிழ்ச்சியானவர்களாய், ஆமென், உங்களை சமாதானத்துக்குரியவர்களாய் மாற்ற விரும்புகிறார். கண்களை மூடி நம்ம செபிக்கலாம். தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறேன்ப்பா. ஆண்டவரே, உமக்கு நன்றி. நுகத்தை முறித்து கட்டுகளை அறுப்பேன் என்று நீர் வாக்கு பண்ணியிருக்கிறீர். ஆண்டவரே, யார் எப்படிப்பட்ட நுகத்தை சுமந்து கொண்டு இருக்கிறாங்களோ இன்றைக்கு இயேசுவின் நாமத்தினால அவங்க மேலே இருக்கிற அந்த பாரங்கள், நுகம் முறிக்கப்படட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபம் பண்ணுறேன்ப்பா. இன்னைக்கு நீங்கள் விடுதலை கொடுத்துட்டீங்க. ஸ்தோத்திரம். இந்த நாள் முழுதும் கரம் பிடித்து நடத்தும் உங்கள் தெய்வீக பாதுகாப்பு ஒப்பு கொடுக்குறேன். படிக்கிற பிள்ளைகள் ஞானத்தை தாங்க, வேலைகள் ஆசீர்வதியும், குடும்பங்களை பொறுப்பெடுத்துகளும் கிருபை ஒப்பு கொடுக்குறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் பிதாவே. ஆமென். உங்கள் நுகம் முறிக்கப்பட்டது, தைரியமாக போங்க. காட் பிளஸ் யூ.